Hello guys, welcome back to our video again. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைப்பர்டென்ஷன். இது எதனால வருது, எப்படி வருது, ஏன் வருது இதெல்லாம் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹைப்பர்டென்ஷன்னா ஒன்றும் இல்லைங்க, பேர்லேயே இருக்கு பாருங்க. ஹைப்பர்னா ஹை, அப்போ பிளட் ப்ரெஷர், ஹை பிளட் ப்ரெஷர். நம்மளோட நார்மல் பிளட் ப்ரெஷரை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுதான் ஹைப்பர்டென்ஷன் சொல்லுவோம். இப்போ ப்ரீ ஹைப்பர்டென்ஷன் 120 to 139 சிஸ்டோல். நெக்ஸ்ட் டயஸ்டோலில் வந்து 80 to 89. அதுவே ஸ்டேஜ் 1 ஹைப்பர்டென்ஷன் அப்படின்னா 140 to 159 வரையும் இருக்கும். நெக்ஸ்ட்டு டயஸ்டோல் வந்துட்டு 90 to 99 இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டேஜ் 2 ஹைப்பர்டென்ஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 160. இது சிஸ்டோல். நெக்ஸ்ட் டயஸ்டோல் வந்துட்டு கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 100. நம்ம இதோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்ப்போம். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ல வந்துட்டு மாடிஃபையபிள், நான் மாடிஃபையபிள் ரெண்டு இருக்கு. நான் மாடிஃபையபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஜ், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, ஜெண்டர் இதனாலலாம் வரலாம். மாடிஃபையபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப் டிசார்டர், எக்ஸசிவ் ஆல்கஹால் கன்சப்ஷன், ஸ்மோக்கிங்கு, செடென்டரி லைஃப் ஸ்டைலு, அன்ஹெல்தி டயட் இதனாலலாம் வரலாம். நம்மளோட நார்மல் பிளட் ப்ரெஷர் எவ்வளோ அப்படின்னா 120/80 mmHg. நெக்ஸ்ட் வந்துட்டு இதோட டைப்ஸ் பார்க்க போகிறோம். டைப்ஸ் என்ன அப்படின்னா பிரைமரி ஹைப்பர்டென்ஷன், செகண்டரி ஹைப்பர்டென்ஷன். பிரைமரி ஹைப்பர்டென்ஷன்றது வந்துட்டு எந்த காசுனால வருதுன்னே நமக்கு தெரியல. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு செகண்டரி ஹைப்பர்டென்ஷன். செகண்டரி ஹைப்பர்டென்ஷன் எதனால் வருது அப்படின்னா ஸ்லீப் ஆப்னியா, அதுக்கப்புறம் வந்துட்டு நியூராலஜிக்கல் டிசார்டர்ஸ்னால, கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் இதனாலலாம் வந்துட்டு செகண்டரி ஹைப்பர்டென்ஷன் வருது. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹைப்பர்டென்ஷன். எப்படிலாம் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்லாம் ஒன்றும் இல்லை, செடென்டரி லைஃப் ஸ்டைல்ஸ் வந்துட்டு கம்மி பண்ணுறது மூலிமா. எப்படின்னா ஸ்மோக் வந்துட்டு கம்மி பண்ணுறதுனால, அப்புறம் வந்துட்டு ஆல்கஹால் வந்துட்டு கம்மி பண்ணுறது மூலிமா. நெக்ஸ்ட்டு ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டேஷ் டயட். டேஷ் டயட்னா ஒன்றும் இல்லைங்க, டயட்ரி அப்ரோச் டு ஸ்டாப் ஹைப்பர்டென்ஷன். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், லோ ஃபேட் டைரி ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறது மூலயமா அதோட ரிஸ்க்கை வந்துட்டு கம்மி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எப்படின்னா ட்ரக் ரிலேட்டடாக எப்படி குறைக்கலாம் அப்படின்னா எந்த ட்ரக் கொடுக்கலாம், ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக் எது அப்படின்னா தயசைட், அப்புறம் ஏசி இன்ஹிபிட்டர்ஸ். ஏசி இன்ஹிபிட்டர்ஸில் எலிசனோப்ரில், எனால்ப்ரில் இந்த ட்ரக்ஸ் கொடுக்கறது மூலயமா அதை வந்துட்டு கம்மி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஏசி இன்ஹிபிட்டர்ஸ் வந்துட்டு நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிடுங்க.